சீமான் தனியாக அரசியலமைப்பு சட்டம்லாம் உருவாக்க முடியாது. சில சமயம் நீங்கள் ரொம்ப சிறப்பாக பேசுகிற மாதிரி இருக்குது, சில சமயம் ரொம்ப குழந்தைத்தனமாக பேசுகிற மாதிரி இருக்குது. ஏன் உங்களுக்கு ஓட்டு வங்கி உயரவே இல்லை ஓரளவுக்கு மேலே யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த தேர்தலுக்கு அப்புறம் தான் தெரியும் உங்கள் ஓட்டு வங்கி உயர்ந்திருக்கிறதா இல்லை விஜயினால் அது குறைய போகுதாங்கிறது இந்த தேர்தலுக்கு அப்புறம் தான் தெரியும். சீமானா அப்படி உட்காந்துக்கிட்டு சொல்ல சொல்ல எல்லாரும் சரிண்ணா, சரி தலைவரை, சரிண்ணா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினச்சிங்களா? நான் தமிழ்னா இல்லையா? நீங்க சொல்லுங்க எனக்கு. நான் தமிழன் தான். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் என்னால நான் சர்டிஃபிகேட் வாங்க முடியும். அதை உங்களால இல்லைன்னு சொல்ல முடியும். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், வேர் டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நேற்றுக்கு என்னுடைய அருமை தம்பி சீமான் அவர்கள் அவருடைய தேர்தல் வாக்குறுதி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது தினத்தந்தியில் தலைப்புச் செய்தியாக ஃபுல்லாக போட்டிருக்காங்க. இலவச வாக்குறுதி கவர்ச்சி திட்டங்கள் இல்லை, தமிழகத்துக்கு 5 தலைநகரங்கள், அனைவருக்கும் அரசு வேலை, கட்சி தேர்தல் அறிக்கை சீமான் வெளியிட்டார். இது நல்ல விஷயம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கை வெளியிடுறாங்க. இப்போது திமுக கடந்த முறை 550 தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தா, இல்லை 420 430 வரைக்கும் நிறைவேற்றியிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அதை எவ்வளோ நிறைவேற்றிருக்கணும் அந்த ஆட்சி முடியும் போது சொல்கிறது. நானும் எம்எல்ஏவாக இருந்தபோது நான் எந்த வாக்குறுதியும் கொடுக்கல. ஒரே ஒரு வாக்குறுதி கொடுத்தேன், உங்களுக்கு நான் ஆர்த்தி தட்டில் 10 ரூபா கூட போட மாட்டேன். அதே சமயத்தில் உங்களுக்கு எந்த வேலை செய்து கொடுத்தாலும் அதில் ஒரு பைசா கூட கமிஷனாகவோ ஒரு இதுவாகவோ நான் வாங்க மாட்டேன் உங்ககிட்ட அப்படின்னு அப்படியே நடந்துக்கிட்டேன். அதே போல் எனக்கு ஒதுக்கப்பட்ட நிதி, அந்த எம்எல்ஏ நிதி முழுக்கும் நான் என்னென்ன திட்டங்களோ எல்லாத்தையும் போட்டு கொடுத்து பண்ணினேன். அதில் என்னை இந்த திட்டம் பண்ணால் இதில் நிறையா கமிஷன் வருங்கிற அந்த மாதிரி திட்டங்களை நான் செய்யவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். அது ஆரம்பத்துலேருந்து இது இருக்குது. நான் என்ன செய்தேங்கிறதும் இன்றைக்கி இருக்குது, எல்லாமே இருக்குது. இதில் என்னென்னா, சீமான் அவர்கள் ஏதோ ஒரு ஃபிக்ஸேஷன் அவருக்கு பார்த்துட்டேன். தனித்து நிற்கணும் அப்படிங்கிறாரு. கூட்டணியில் வரமாட்டேன், நான் தனியாக இருந்து காமிக்கிறேன். நல்ல விஷயந்தான். அது முதல் தடவை தான் பண்ண முடியும். 2ஆம் தடவை, 3ஆம் தடவை, 4ஆம் தடவை பண்ணுறாங்கன்னா அதை தாண்டி ஏதோ ஒரு லாபம் இருக்கணும். இல்லாத வாழ்க்கையே கிடையாது. ஏன்னா அரசியலில் தன்னுடைய சொத்துக்களெல்லாம் விற்று ரோடுக்கு வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் சீமான் தன்னுடைய வசதி வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறாரே தவிர அவருக்கு எதுவுமே குறையலை. அது எப்படி, அவர் என்ன ஒர்க் பண்ணுறாரு? முதல்லையாவது ஒரு 2-3 படம் டைரக்ட் பண்ணார், அப்புறம் அதுவும் இல்லை. அப்புறம் 2-3 படம் ஆக்ட் பண்ணார், அப்புறம் அதுவும் இல்லை. அப்படி இருக்கும்போது அரசியலையே முழு நேர தொழிலாக வச்சுருக்காரா இல்லை சேவையாக வச்சுருக்காரா? சேவையாக வச்சுருந்தா பணம் எப்படி வரும்? தொழிலாக வச்சுருந்தா, அரசியலை தொழிலாக வச்சுருந்தா அது எப்படி ஒரு நல்ல எண்ணமாக இருக்கும்? அது எனக்கு புரியல. இவருடைய இந்த ஒரு தேர்தல் அறிக்கை அதை மட்டும்தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நான் ஏதோ குறை சொல்கிறதா நினைக்க வேண்டாம். தமிழ்நாட்டில் பிராமணர்களை எல்லா கட்சியும் ஒதுக்கும்போது நான் 6 பேருக்கு சீட்டு பிராமணர்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கு என்னுடைய சமூகத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வேட்பாளர்கள் ஜெயிக்க போகிறாங்களா இல்லையாங்கிறதுலாம் சந்தேகம். ஆனால் அவர்களுக்கு, அதாவது சமுதாயத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் எல்லாரும் சட்டமன்றத்துக்குள்ளே இருக்கணும். அதனால் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய 3% மக்களுக்கும் உண்டான ஒரு வாய்ப்பையும் உரிமையும் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு சீமான் தம்பி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன், பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது நடைமுறை சாத்தியமா இல்லையாங்கிறது அது மற்ற கட்சியெல்லாம் பார்க்கணும். ஜெயலலிதா 3 சீட்டு கொடுப்பாங்க, அதில் அவங்களுக்கு 1 சீட்டு போயிடும், பாக்கி 2 சீட்டு கொடுப்பாங்க. பாக்கி கட்சி எதுவுமே கொடுக்கல. அதுக்கு ஜெயலலிதாவுக்கு பிறகு அதிமுக கொடுக்கல.
கட்சியில் உறுப்பினராக இருந்தவங்களையே பல பேரை கட்சியை விட்டு எடுத்துட்டாரு அண்ணாமலை பிஜேபியில் இருக்கும்போது. ஆனால் அதையும் தாண்டி சில பிராமணர்கள் தான் பிஜேபியை நாம தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூவிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறார்கள். இதுதான் அது திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் திராவிட கட்சியினுடைய உடைய எண்ணங்களில் இருக்கும்பொழுது அவர்களுக்கு இது பற்றி இந்த எண்ணம் இருக்கா இல்லையாங்கிறது தெரியலை. ஆனால் நான் முதலமைச்சர்கிட்ட நீங்கள் பிராமணர்களுக்கு சீட்டு கொடுக்குறீங்களோ இல்லையோ, சமுதாயத்தில் எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லக்கூடிய நீங்கள், எல்லாருக்கும் எல்லாம் எல்லாருக்குமான முதல்வன் சொல்லக்கூடியவர்கள், மிக நலிந்த நிலையில் இருக்கும் பிராமணர்களுக்கு அந்தணர் நல வாரியம் என்று ஒன்றை ஆரம்பித்து கொடுத்தா, இது ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு சுமார் 3 லட்சம் ஓட்டுகள் அதிகமாக கிடைக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். அது என்ன செய்கிறாரா இல்லையாங்கிறது அவர் தீர்மானிக்கணும். திமுக தீர்மானிக்க வேண்டிய விஷயம். இப்போ சீமானுடைய விஷயத்தில் இதில் என்ன போட்டிருக்காங்க, அந்த புக்கில் தமிழை வாழ வைப்போம். ஆனால் தமிழ்நாட்டில் பல பேர் தமிழை வாழ வைப்போம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. முதல்ல அந்த ழா வரத்துக்கு என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. தமிழரையே ஆள வைப்போம், அதை இவர் சொல்லவே முடியாது. அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்தியாவில் பிறந்தவர்கள் இந்தியர்கள், தமிழ்நாட்டில் பிறந்தவர்கள் தமிழர்கள். அவங்க எந்த மொழி வேணால் வீட்டில் பேசலாம். தமிழ்நாட்டிலே பார்த்தா சுமார் 70% மக்கள் தெலுங்கு பேசக்கூடியவர்கள். வீட்டுக்குள்ளே தெலுங்கு பேசுகிறாங்கிறதுனால நீ தமிழன் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? தவறும் அவருடைய மூதாதையர்கள் தெலுங்கு பேசியிருக்கலாம். எப்போ அவங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் செட்டில் ஆகிட்டாங்களோ, அப்புறம் பிறக்கிற குழந்தைங்களாம் தமிழ் குழந்தைங்க தானே பிறக்குது. அவங்க ஏதாவது இதில் தாய்மொழி தெலுங்குன்னு போட்டிருந்தா ஓகே, தாய்மொழி தமிழ் தானே போட போகிறாங்க, தமிழ் தானே பேசுகிறாங்க. அதற்காக சொல்கிறேன், அது எனக்கு புரியலை. அந்த மாதிரி சொல்ல முடியாது. அப்போ தமிழன்னு ஒரு பாஸ்போர்ட்டில் எங்கேயாவது மார்க் பண்ண முடியுமா? முடியாது. இந்தியன் அப்படி தான் போட முடியும். அதுக்கு மேலே நான் தமிழன், நான் தஞ்சாவூர்காரன், நான் வாணியம்பாடி, இதெல்லாம் போடவே முடியாது. இது ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சுக்கணும். அதை எனக்கு புரியலை. அது எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சின்னு போடுறார். அப்படின்னா அவர் நல்லா இருக்கிறதுக்காக ஆட்சியா, இல்லை அவருடைய ஆட்சின்னா? அப்போ நாம்ங்கிற வார்த்தையே வரல அவர்கிட்ட. நம்முடைய நல்ல ஆட்சி அப்படின்னு வரவே இல்லை. அப்போ என்ன, அது புரியவே இல்லை. அப்போ நாங்கன்னு எங்ககிட்டயே சொல்லிட்டு இருந்தா, அப்போ நீங்கள் வேற நாங்கள் வேறையா? நாம்ங்கிற ஒரு வார்த்தைன்னா வரணும் ஒரு தலைவனுக்கு. நமக்கு எல்லாம் நடக்கும், நமக்கு எல்லாத்தையும் செஞ்சுருவோம் அப்படின்னா வரணும். எங்கள் ஆட்சின்னா எனக்கு புரியலை. அப்புறம் அடுத்தது செயற்பாட்டு வரைவு அப்படின்னு போட்டார். எல்லாம் ஆண்டாள் கோயில் கோபுரம் அதெல்லாம் நாங்கள் மாற்றிட போகிறோம் அப்படின்னாரு. சரி, புதுசாக என்ன போட போகிறீங்க அப்படின்னு பார்த்தாக்க, அதில் ஒரு சிலுவை, ஒரு பிறை, ஒரு கோபுரம் இருக்குது அப்படின்னு போட போகிறீங்களா? ஓகே, மத நல்லிணக்கம் அப்படி போடலையே. அதுக்கு பதிலாக திருவள்ளுவர் புகைப்படம், 2 காளைகள், 2 பனைமரம், 2 புலி படுத்திருக்கு. வழக்கமாக இவருக்கு புலி உருமும், ஏன் படுத்திருக்குன்னு தெரில. நான் கூட ஒரு படத்தில் புலியோட ஷூட்டிங் பண்ணேன், ராமநாராயணன் படம் தான். அதில் சார் புலியோட ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதுக்கு ஊசி போட்டாச்சு, வாயை தைச்சாச்சு, அது பாட்டுக்கு சிவனேன்னு கிடக்கும். நீங்கள் போய் கிள்ளலாம், தொடலாம், என்ன வேணால் பண்ணலாம். அதெல்லாம் புலி பார்த்தா புலி, ஆனால் சாது அப்படின்னாரு. அது மாதிரி ஏன் புலி படுத்திருக்குன்னு தெரியல. சரி, இந்த முத்திரையை தெரிவித்து தான் ஆட்சிக்கு வந்ததை மாற்றுவோங்கிறாங்க. ஆட்சிக்கு வந்தால் 2 விஷயம் இருக்குது. அடிப்படையான விஷயத்தை பார்ப்போமே. தமிழகத்துக்கு 5 தலைநகரம் அப்படிங்கிறாங்க. மனுஷ உடம்புக்கு ஒரு தலை தான் இருக்குது. 2 கை, 2 கால், 2 காது இல்லையா, 10 விரல் கையில், காலில் 10 விரல், அப்புறம் மூக்கு, அதில் 2 துவாரங்கள், ஒரு வாய், இப்படி எல்லாம் இருந்தாலும் ஒரே ஒரு தலை தான் இருக்குது. அதுதான் தலை நகரம். அப்போ 5 தலை நகரம் எப்படி வரும்? ஏதாவது இவருக்கு ராவணன்னு பிடிக்கும், ராவணனுக்கு கூட கோயில் கட்டுவேன்னு சொல்கிறாங்க. கோயில் வேணால் கட்டலாம், கும்பிட யார் வர போகிறாங்க அது பார்க்கணும். ராவணன் சிவபக்தன். ஓகேயா? யாருக்கு கோயில் கட்டுவாங்க? மனிதர்களுக்கு எப்படி கோயில் கட்டுவாங்க? சிவபக்தன் ராவணன், அவ்வளோதான்.
ஒரு அரக்க குணம் இருந்ததுனால ராவணனுக்கு அடுத்தவர் மனைவி மேல் ஆசைப்பட்டதுனால வந்த ஒரு விளைவு தான் அந்த இது. அதனால அந்த ராமனோட இதில் ராவணனுடைய பக்திக்கெல்லாம் எந்த குறைவாகவும் ராமரே பேசலை. அது புரிஞ்சுக்கணும். அது ராவணன் தமிழன் அப்படின்னா ராவணன் அப்புறம் ராவணனுக்கு ஒரு சீட்டு கொடுக்கலாம். ஏன்னா ராவணனும் ஐயர்னு தான் சொல்கிறாங்க. அது பார்த்துப்போம். அதனால தான் திராவிட கழகம் ராவணனை எதிர்க்கிறாங்களா இல்லையா, ஆதரிக்கிறாங்களா இல்லையா அது தெரியாது நமக்கு. அந்த ஆண்டாள் கோபுரம் மாற்றுறது இது மாற்றிட்டா தமிழ்நாடு மாறிடுமா சொல்லுங்கள்? தவறும். அப்போ வந்து பாக்கி மதத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன மரியாதை கொடுக்குறீங்க? அப்போ உங்களுக்கு வந்து ஒரு சமுதாயத்தில் என்னன்னு சொல்லுவீங்க? மதசார்பற்ற செக்யூலரிசம், மதசார்பின்மை, அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் ஒன்றுமே எனக்கு தெரியலை. அப்புறம் வந்து அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. இந்த அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை உங்கள் வீட்லேயே உங்களுக்கு நடக்காது. அதை நீங்கள் நாட்டில் எப்படி சரி பண்ண முடியும்? ஜனநாயக நாடு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் இங்கே எல்லாமே நடக்கணும். அதுக்கு தான் அம்பேத்கர் போன்ற மேதைகள்லாம் சேர்ந்து அரசியலமைப்பு சட்டத்தை உண்டாக்கியிருக்காங்க. அதை தாண்டி சீமான் வந்து தனியாக அரசியலமைப்பு சட்டம்லாம் உருவாக்க முடியாது. சில சமயம் நீங்கள் ரொம்ப சிறப்பாக பேசுகிற மாதிரி இருக்குது, சில சமயம் ரொம்ப குழந்தைத்தனமாக பேசுகிற மாதிரி இருக்குது. விவரம் தெரிஞ்சு பேசுகிறீங்களா தெரியாத பேசுகிறீங்களான்னு தெரியல. ஏன் உங்களுக்கு வந்து ஓட்டு வங்கி உயரவே இல்லை ஓரளவுக்கு மேலே யோசிச்சு பார்த்தீங்களா? நீங்கள் ஒவ்வொரு தடவையும் உங்களுடைய திறமையை காட்டிகிட்டே வரும்போது ஓட்டு வங்கி உயர்ந்துக்கிட்டு தானே போகணும். இந்த தேர்தலுக்கு அப்புறம் தான் தெரியும் உங்கள் ஓட்டு வங்கி உயர்ந்திருக்கிறதா இல்லை விஜயினால் அது குறைய போகுதாங்கிறது இந்த தேர்தலுக்கு அப்புறம் தான் தெரியும். ஏனென்றால் ஒரு தேர்தலுக்கும் அடுத்த தேர்தலுக்கும் 5 வருஷம். அந்த 5 வருஷத்தில் மக்களின் மனோபாவம் எப்படி மாறுங்கிறத நீங்களும் உணரணும். மக்களும் நம்மை கவனித்து கொண்டே இருக்கிறார்கள்ங்கிறத தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த அன்பான சர்வாதிகார ஆட்சி முறைகள்லாம் எங்கேயுமே நடக்காது. போலீஸ் ஸ்டேஷன்லேயே போலீஸ்காரர் டப்புன்னு மொத்தம் பிடிச்சி போட்டாக்க நேராக கோர்ட்டில் போய் ஜாமீன் வாங்கி வெளில கொண்டு வந்து போலீஸ் மேலே ஆக்ஷன் எடுத்துடுறாங்க. அது மாதிரி இருக்குது. சரி, இந்த கோர்ட்டில் தண்டனை கொடுக்குறாங்களா, அது மேல் கோர்ட்டுக்கு போகிறாங்க, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிறாங்க. நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டையும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவீங்க, அதோட கிளையை கொண்டு வருவீங்க. அதெல்லாம் அவ்வளோ சுலபமாக எதுவுமே செய்ய முடியாதுங்க. நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து ஒரு 30 ஸ்டேட் இருக்குது. அதனால் அதில் ஒரு ஸ்டேட்டு தான் தமிழ்நாடு. நீங்கள் தமிழ்நாடையே நாடுங்கிறதுனால அதை தனி நாடாக நீங்கள் மாற்றணும்னு நினச்சா அது ஒரு பிரிவினைவாதத்திற்குத்தான் வழிவகுக்குமே தவிர, அதை வந்து உங்கள் சாமர்த்தியமாக நீங்கள் பேசுகிறீங்க தமிழ்நாடு எப்படி கொண்டு முடியும்? ஒரு நாகேஷும் வி.கே. ராமசாமியும் ஒரு படத்தில் பேசியிருப்பாங்க. ஒரு மசால் வடை பண்ணுறதுக்கே ஒரு 16 ஸ்டேட்லேருந்து எல்லா பொருளும் வந்தால் தான் நாம் மசால் வடை சாப்பிட முடியும். அப்போ யாருமே எனக்கு வேண்டாம், நானே எல்லாம் பண்ணிப்பேங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சில சமயம் பார்க்கும்போது கொஞ்சம் சிரிப்பு வருது. இலவச குடிநீர், மருத்துவம், கல்வி இதை இந்த கவர்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்களே. மின்சாரம் வேறு 100 யூனிட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களே. நீங்கள் என்ன புதுசாக கொடுத்துட போகிறீங்க? யாருமே இது வரைக்கும் கொடுக்காததை நீங்கள் கொடுத்துற மாதிரின்னா பேசுகிறீங்க. இது வரைக்கும் இது 70-75 ஆண்டுகளாக திமுக ஆட்சி பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட 50-55 வருஷமாக அதிமுக ஆட்சி, மற்ற கட்சிகள்லாம் இருக்குது. அவங்க செய்யாத நீங்கள் புதுசாக என்ன பண்ணி போறீங்க? ஆடு மாடு வளர்த்தா அரசு பணி. அப்போ படிக்கவே வேணாமா? எல்லாரும் ஆளுக்கு 2 ஆடு மாடு வளர்த்துக்கிட்டு கவர்மெண்ட் வேலை. கவர்மெண்ட் வேலைன்னு எத்தனை கோடி பேருக்கு வேணால் கொடுக்கலாம். சம்பளம் எப்படி கொடுப்பீங்க? அதை யோசிச்சு பார்க்கணும்ல. நான் கூட தான் யாருக்கு வேணால் வேலை கொடுப்பேன். அந்த வேலைக்கு உண்டான சம்பளம் கொடுக்கணும்ல. இப்போ நேற்றுக்கு பார்த்தீங்கல்ல, ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ்க்கெல்லாம் 12 மணி நேரம் வேலையெல்லாம் கிடையாது, 8 மணி நேரம். அப்போது இப்போ 2 ஷிஃப்ட் பண்ணவங்க இப்போ 3 ஷிஃப்ட் பண்ண போகிறாங்க. அப்போ 3வது ஷிஃப்ட்டுக்கு இன்னும் புதுசாக 1/3 பீப்புளே எடுக்கணும். அவங்களுக்கு யார் சம்பளம் கொடுக்க போகிறாங்க? அப்போ இப்போ வர பணத்துக்குள்ளேயே அந்த ஆம்புலன்ஸ் சேவையை நடத்த முடியும். எத்தனை விஷயம் இருக்குது. தவறும். நீங்கள் இதென்ன சீமானா அப்படி உட்காந்துக்கிட்டு சொல்ல சொல்ல எல்லாரும் சரிண்ணா, சரி தலைவரை, சரிண்ணா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினச்சிங்களா? அத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு 2 ஆஃபீஸர் நான் கைது போட மாட்டேன்னா உங்களுக்கு திட்டம் அதுக்கு மேலே நகராது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள்லாம் இன்னும் அரசியலில் வெளியிலேருந்து விமர்சனம் தான் பண்ணுறீங்களே ஒழிய உள்ளுக்குள்ளே வந்து எதுவுமே நீங்கள் செய்யவே இல்லை.
மற்றவர்களை விமர்சிக்கிறீங்க, ரொம்ப சிறப்பாக விமர்சிக்கிறீங்க. ரொம்ப சிறப்பான மொழி தமிழ், பிரமாதமாக பேசுகிறீங்க. பட்டிமன்றம் மாதிரி வேணும்னாக்க பெரியார் எடுத்துக்கிறீங்க, வேண்டான்னா பெரியாரை தூக்கி போட்டுடுறீங்க, வேணும்னா பாரதியார் எடுத்துக்கிறீங்க, இன்னும் தூக்கி போடல பாரதியார். அது வரைக்கும் சந்தோஷம். அதனால அதுக்கு சொல்கிறேன், படித்தவர் படிக்காதவர் எல்லாருக்கும் அரசியல். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 10 கோடி பேர் இருக்காங்க. அதில் யாருக்கு வேலை கொடுப்பீங்க? தமிழ்னா பிறந்தவனுக்கா? எப்படி தமிழ்னு ஒருத்தனை கண்டுபிடிப்பீங்க? நான் தமிழ்னா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு. நான் தமிழன் தான். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் என்னால் நான் சர்டிஃபிகேட் வாங்க முடியும். அதை உங்களால் இல்லைன்னு சொல்ல முடியுமா? கேட்டால் கைபர் கணவாய் வழியாக வந்தேன். என்ன ஆதாரம் இருக்குது? நான் கைபர் கணவாய் வந்தேன். நான் தஞ்சாவூரில் மேலே வீதியில் பிறந்தேன். நான் தமிழன் இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஏழை கிழவன் வாழைப்பழத்தோல் சறுக்கி கீழே விழுந்தார். ஓடுற நரியிலே ஒரு நரி கிழநரி, கிழநரி முதுகிலே ஒரு முடி நரமுடி. நான் சொல்கிறேன், சொல்லுங்கள் எல்லாரையும். அது சொல்லாட்டா அவன் தமிழ் இல்லைன்னு ஆயிடுவானா? என்ன இது? இது தமிழன்கிற ஒரு பிராண்டை ஏன் எடுக்கிறீங்க? அந்த பிராண்டுக்கு எப்படி? ஒருத்தர் இருக்கார், அவருடைய அப்பா மலையாளி, இங்கே தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவருக்கு நல்லா தமிழ் பேசக்கூடிய ஒரு பையன் பிறந்தான். அந்த பையன் மலையாளியா தமிழனா? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் தான் கரெக்டாக சொல்ல முடியும். அதுக்காக சொல்கிறேன், தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் பேசணும். ஆடு மாடு வளர்க்குறது அதெல்லாம் எல்லாருக்கும் என்ன உண்டோ வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மாநில அரசில் எந்த நுழைத்தேர்வும் கிடையாது. நீங்கள் யார் சொல்கிறதுக்கு? அப்புறம் மத்திய அரசுங்கிறது எதுக்கு இருக்குது? ஏன் இன்னி வரைக்கும் நீட்டு வேண்டான்னு போராடிட்டு இருக்காங்க? அப்போ நீட்டு இல்லாதவங்களே எல்லா காலேஜ்லையும் சேர்த்துருக்கலாமே இவங்க. ஏன் சேர்க்கல? சேர்க்க முடியாது. எது சட்டமோ அதைத்தான் செய்யணும். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, இந்த பக்கம் கோர்ட்டில் போராடிட்டு இருக்காங்க திமுக, அந்த பக்கம் எல்லாருக்கும் ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால தான் இத்தனை பேர் டாக்டர் ஆகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் எத்தனையோ முதல் அப்படிங்கிறத பண்ணினது கலைஞர் மட்டும்தான். புரியுதா? அதற்கு பிறகு அதை விட சிறப்பாக செய்து கொண்டிருப்பது என்னுடைய அருமை நண்பர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். நமக்கு சில பேரை பிடிக்காத போகலாம். பிடிக்காத போகிறதுனால அவங்க பண்ண எல்லாமே பிடிக்கலன்னு பேசுறது அது வெறும் வெட்டி அரசியல். அது நீங்கள் செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் வணிக நிறுவனங்களுக்கு தமிழ் பேர் வைக்கணும். தமிழில் பேர் எழுதுங்கன்னு சொல்லுங்கள். தமிழ் பேர் தான் வைக்கணும். அப்படின்னா சுபாஷினி அப்படின்னா நீ தமிழில் பேரை மாற்றி வைக்கணுமா? சுபாஷினிங்கிறது தமிழில் எழுதணுமா? அவங்க மனைவி பேரில் கடை வைப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் வைக்கக்கூடாது. நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? இதெல்லாம் கோர்ட்டில் நிற்கவே நிற்காதுங்க. பாலியல் குற்றங்களுக்கு கடும் தண்டனை எல்லாருக்கும் இருக்கிற அதே விஷயம்தான். சுடணும், அவங்கள கொல்லணும், அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும், அந்த பாதிக்கப்பட்டவங்க குடும்பம் சொல்கிறது நியாயமான விஷயம். ஆனால் அதை கோர்ட்டில் செய்யணும்னு போகும்போது அங்கே சந்தர்ப்பமும் சாட்சியமும் தான் வேலை செய்யுது. என்ன பண்ண முடியும்? அதனால தான் என்ன பண்ணுறாங்க, போலீஸில் பாத்ரூமில் வழுக்கி விழ வைக்கிறாங்க, நம்மளை வெட்ட வரும்போது திருப்பி சுட்டுடுறாங்க. அதுதான் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஆனால் அதுக்கு திருப்பி ஒரு 10 பேர் ஓடுறாங்களே, போலீஸு சுடுறதுக்கா போலீஸு அப்படிங்கிறாங்களே. அப்போ போலீஸ்காரன் செத்து போகலாமா? ராஜீவ்காந்தி இங்கே கொல்லப்பட்ட போது தமிழ்நாட்டு போலீஸ் கிட்டத்தட்ட 18 பேரா 20 பேர் செத்து போகிறாங்களே. அவங்களுக்கு என்ன, யார் என்ன பண்ணாங்க? ஏன் அவங்களுக்காக யாருமே பேசலை? சரி, ராஜீவ்காந்திக்கும் அந்த அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஏதோ பிரச்சனை. பாதுகாப்பு கொடுக்க போன போலீஸ் என்னாச்சு? அவங்களுக்கு இன்னி வரைக்கும் அந்த குடும்பங்கள் எத்தனை கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும். பாலியல் குற்றங்களுக்கு கடும் தண்டனை உலகம் முழுக்க இருக்கு. ஆனால் அவை சட்ட ரீதியாக கொடுக்கப்பட வேண்டும். அதை நாம் நினைச்ச போது நான் இடுப்புல துப்பாக்கி எடுத்து அப்படி சுடுவேன் அப்படின்னா நீங்கள் ஒரு சினிமா தான் எடுக்கணும். ஜனநாயகன் மாதிரி. ஜனநாயகன்னு சொல்கிறதா சனநாயகன்னு சொல்கிறதாங்கிறது அது அடுத்த தமிழ் பிரச்சனை. அதுக்காக சொல்கிறேன், கவர்ச்சிகரமான இலவச அறிவிப்பு இல்லைன்னு சொல்கிறாங்களே ஒழிய நீங்கள் சொல்கிறது அத்தனையுமே கவர்ச்சிகரமான ஒரு விஷயமா தான் தெரியுதே தவிர இதுக்கு மேலே ஒன்றுமே தெரியலை. இப்போது நீங்கள் சொல்கிறது ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னால் ரசிச்சிருப்பாங்க. இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கிற கம்பெனிக்கு பெங்களூர்லேருந்து வேலை செய்கிறாங்க. அப்போ
அமெரிக்காவுடைய தலைநகரத்து பெங்களூருக்கு மாற்றணுமா, அது ஒரு தலைநகரம். இப்போ ஆந்திராலேருந்து வேலை செய்கிறாங்க அமெரிக்காவுக்கு. லண்டனுக்கு வந்து இதோ இங்கே நம்மளுடைய இந்த சிறுசேரியிலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ லண்டனுடைய ஒரு தலைநகரத்தை நம்ம சிறுசேரிக்கு மாற்றலாமா? டெக்னாலஜி வந்துருச்சுல்ல, வீட்டில் உட்காந்துக்கிட்டே அத்தனை கண்ட்ரி நம்ம கனெக்ட் ஆகிட்டோம்ல. அப்படி இருக்கும்போது எதுக்கு அதை மாற்றணும் இதை மாற்றணும்? எல்லாம் சேர்ந்தா ஜனங்களை ஏமாற்றணும் அப்படிங்கிறது, அது மாற்றணுங்கிற வரும்போது அந்த ஃப்ளோவுக்காக சொன்னது, அதுக்காக சொல்கிறேன். அதை தாண்டி அடுத்த விஷயம், உங்களுடைய இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம நிச்சயமாக வரப்போகிறது இல்லை, அட்லீஸ்ட் பரபரப்பாவது ஒரு விஷயம் பேசட்டுமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல பவுண்டு நோட்டில் பிரிண்ட் பண்ணி, உங்களுக்கும் ஸ்பான்சர் வருதில்ல, திரள் நிதி வருதில்ல, நீங்களும் ஒன்றும் உழைச்சி சம்பாதிச்சு பணத்துலேருந்து அரசியல் நடத்தலை, உங்களுக்கும் அந்த திரள் நிதி அந்த நிதியிலேருந்து தான் வருது. அப்படி இருக்கும்போது இலவசமாக உங்களுக்கு கிடைச்ச பணத்தில் தான் நீங்கள் இலவசம் இல்லாத ஒரு பட்ஜெட்டு போடுறீங்க இல்லையா? இந்த மாதிரி பட்ஜெட்டு பாமக பல வருஷம் போட்டிருக்காங்க, ஆனால் ஆட்சிக்கு வரவே முடியல. ஒரு தடவை ஆட்சிக்கு வந்து மந்திரியான அன்புமணி ராமதாஸ், அவர் மேலே இருக்கிற கேஸ் இன்னும் சிபிஐ கேஸாக, அந்த இடி கேஸாக, அது இன்னும் முடியவே இல்லை. அந்த ஒரு குற்றம், ஊழல் குற்றம், காலேஜுக்கு அப்ரூவல் கொடுத்தது தவிர வந்து எல்லாமே அரசாங்கமே பண்ணுறதுன்னா, இப்போ ப்ரைவேட்டில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்க காலேஜெலாம் மூடிட்டு ஃப்ளாட்டாக மாற்றி விற்றுருவாங்களா? எல்லா விதத்துக்கும் சுதந்திர இந்தியாவில் எல்லாவற்றுக்கும் உண்டான உரிமையும் வாய்ப்பும் வழங்கப்பட வேண்டும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷனை நல்லபடியாக பார்த்து படிச்சுக்கோங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருது. ஒரு ராஜா என்ன பண்ணுறாரு, ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி அவனை வந்து, உனக்கு வந்து தூக்கு தண்டனை, நீ அடுத்த வாரம் உன்னை தூக்கில் போட்டுருவாங்கன்னு சொன்னோன்னே, ராஜா எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க, நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க ராஜா, நம்ம உங்களுடைய பட்டத்து குதிரை இருக்குல்ல, அந்த குதிரையை நான் இன்னொரு 5 வருஷத்துக்குள்ளே பறக்க விடுறேன், 5 இயர்ஸ் எனக்கு டைம் கொடுங்க, அது பறக்கும், அது பறக்கும்போது நீங்கள் என்னை நம்புவீங்க. என்னது, குதிரை பறக்குமா? என்ன யூனிகார்ன் பொம்மையா? இல்லை, நிஜம் குதிரை, உங்களுடைய வெள்ளை குதிரை பறக்கும், 5 இயர்ஸ் டைம் கொடுங்க. சரி, கரெக்டாக டேட் நோட் பண்ணிக்கோ, 5 வருஷம் உனக்கு டைம் கொடுக்குறேன், குதிரை பறக்கலை, அந்த குதிரைக்கு அந்த இடத்துலையே உன்னை சிறை சேதம், தூக்கெல்லாம் கிடையாது, ஓகே அப்படின்ட்டு தண்டனையை மாற்றி எழுதிட்டு போயிட்டாரு. போனோடனே அவன் வந்து கேட்டான், ஏடா அறிவு இருக்காடா, 5 வருஷத்துல குதிரையை பறக்க வருதுன்ற, என்ன தைரியத்தில் நீ இது பண்ண? அவன் சொன்னான்னா, 5 வருஷத்துக்குள்ள ராஜா செத்துடலாம், இல்லை 5 வருஷத்துக்குள்ள அந்த குதிரையே செத்துடலாம், 5 வருஷத்துக்குள்ள நானே செத்துடலாம், இப்படி எதுவும் நடக்கலை, ஒருவேளை அந்த குதிரை பறந்தாலும் பறக்கலாம் அப்படின்னு கேட்டவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். இந்த கதை தான் எனக்கு ஞாபகம் வருது. அடுத்த முறையாவது கொஞ்சம் யதார்த்தமாக பேசக்கூடிய நீங்கள் கொஞ்சம் யதார்த்தமான முறையில் சிந்திச்சு, இது மற்றவங்களோட கலந்து ஆலோசித்து பண்ணின தேர்தல் அறிக்கை மாதிரி தெரியல, ஒரு அதிபருடைய தேர்தல் அறிக்கை, நான் சொல்கிறேன் நீ எழுதியோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறது. உங்களுக்கு அடுத்த முறை இதை விட சிறந்த வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று நான் ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். நான் சொன்னது ரைட்டா தப்பா அப்படிங்கிறது, நான் சொன்னது ரைட்டு, நியாயமாக பேசியிருக்கேன்னு நினைக்கிறவங்க 9841023545 எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். நான் பண்ணது தப்பு, நீ யார் பேசுறதுக்கு அப்படின்றவன் டயல் பண்ணாலுமே ஃபோனை கட் பண்ணிட்டு வேறு யாருக்காவது உபயோகமாக பேசிக்கங்க. ஓகேயா? அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Arabian Garden Seafood Restaurant, where taste meets elegance.